கரூர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி ஏமூர் கிராமத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவன் போய் கிட்டத்தட்ட எப்படி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சுதான் என்ன ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போனாங்க. நான் போய் பார்க்குற வரைக்கும் என் பையனுக்கு அங்கே எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் நான் போய் பார்க்குறேன். என்ன ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு குழந்தை வயசு பொண்ணு, அந்த பொண்ணை தூக்கி அங்கே ட்ரீட்மெண்ட் போட்டாங்க. என் பையன் இந்த செவுத்தோரம் படுத்திருக்கான். ஒரு அண்ணா சொல்லிதான் பையன் அங்கே இருக்கான். நெருங்கலை சத்தம் போட்டுருந்தானா இப்போதானா தெரியும் என் பையன் ஜிஹெச்ல வந்திருக்கானே பண்ணா சொல்லிதானே தெரியும்னு சொல்றேன். பாருமா நான் தாமா உன் பையனை தூக்கிட்டு வந்து போட்டேன் படுத்திருக்கான் பாருமான்னு சொல்றாரு. அந்தானே பின்பக்கம் படுத்திருக்காங்க. பக்கத்துல யாருமே இல்ல. ஒரு நர்ஸ்ல, ஒரு வார்டு பையில, ஒரு டாக்டர் இல்ல, போலீஸ் கூட அந்த இடத்துல இல்ல. ஆனா அதே என் பையன் படுத்து கிடந்திருக்கான். என்னால காலையில வரல. கீழே விழுந்து என் பையனை தூக்கி கொஞ்சம் வாயோட வாய் வச்சு ஊதுறேன் வந்ததுக்கப்புறம் போலீஸ்காரங்க டாக்டர் எல்லாம் வந்தாங்க. இன்னொரு குழந்தைய ஸ்ட்ரக்சர்ல வைக்கிற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என் பையனுக்கு தான் டாக்டருக்கு மட்டும்தான் இந்த நாடி திருப்பி தொட்டு பார்த்தா உசுறு இருக்குன்னு எல்லாத்துக்குமே நார்மலா இருக்க எல்லா மெம்பர்ஸுக்குமே தெரியும். சொல்றேன் அந்த இடத்துல வந்து ஹார்ட்ல அவனுக்கு வந்து துடிப்பு இல்லாம நல்லா தெரியும். ஆஸ்பத்திரி ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க தூக்கிட்டு போறேன். இதை பண்ணதாமா போறோம்னு ஒரு வார்த்தை சொல்ல. இங்க தூக்கிட்டு போறாங்க சேர்த்திருந்திருக்கலாம். ஆனா சேர்க்கல. ஏன் இங்க இருந்து அவ்வளவு கூட்ட நெரிசல்ல எதுவுமே அந்த சைட்ல போகாதுங்கிறது நல்லாவே தெரியும். இங்க இருந்து எதனால அவ்வளவு கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஜிஹெச்ல போடணும்? அப்படி என்ன அவசியம்? இப்ப சேஃப்டியா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, பிரீத்ல எதுவும் பிரச்சனை இல்ல, சேஃப்டியா அவங்களை கொண்டு போயிடலாம்னா டைம் ஆகும். சரி போயிடலாம். இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் அவ்வளவு தூரத்துல கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? பக்கத்துலயே சேர்த்துருந்துருக்கலாமே, ஏன் சேர்க்கல? எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா லாக் பண்ணிட்டாங்க. வீடியோல பார்த்தா தெரியும். தனியார் ஆஸ்பத்திரியா உள்ள லாக் பண்ணாங்களா, வெளியே ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. குழந்தைங்கம்மா, எல்லாமே குழந்தைங்கம்மா. பெரியவங்களும் அவங்களை எத்தனையோ பேர் ஜிஹெச்ல அவன் போய் கிட்டத்தட்ட எப்படி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சுதான் என்ன ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போனாங்க. நான் போய் பார்க்குற வரைக்கும் என் பையனுக்கு அங்கே எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் நான் போய் பார்க்குறேன். என்ன ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க. நடுவில் ஒரு சொன்னாங்க என்னன்னா ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த அண்ணன்ட்ட கேட்கிறேன். பாப்பா எதுவுமே சொன்னது எதுவுமே போய் பாப்பா எல்லாத்தையும் கொண்டு போய் ஜிஹெச்ல தான் வச்சிருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரி ஒருத்தர் கொண்டு போய் போலீஸ் பாதுகாப்போட எதுவுமே பண்ணல பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னைய ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜிஹெச் நான் தப்பு சொல்லலாமா, எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே எல்லாமே ட்ரீட்மெண்ட் நல்லா தான் பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து பக்கத்துல இருக்க தனியார் ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட காப்பாத்திருக்காங்க. தனியார் ஆஸ்பத்திரி அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்குமா, அந்த இடத்துல நெரிசல் அப்படி எல்லாம் ஆயிருச்சு. தனியார் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்திருக்கலாம். ஆனா சேர்க்கல. ஏன் இங்க இருந்து அவ்வளவு கூட்ட நெரிசல்ல எதுவுமே அந்த சைட்ல போகாதுங்கிறது நல்லாவே தெரியும். இங்க இருந்து எதனால அவ்வளவு கிலோமீட்டர்ல கொண்டு போய் ஜிஹெச்ல போடணும்? அப்படி என்ன அவசியம்? இப்ப சேஃப்டியா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, பிரீத்ல எதுவும் பிரச்சனை இல்ல, சேஃப்டியா அவங்களை கொண்டு போயிடலாம்னா டைம் ஆகும். சரி போயிடலாம். இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் அவ்வளவு தூரத்துல கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? பக்கத்துலயே சேர்த்துருந்துருக்கலாமே, ஏன் சேர்க்கல? எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா லாக் பண்ணிட்டாங்க. வீடியோல பார்த்தா தெரியும். தனியார் ஆஸ்பத்திரியா உள்ள லாக் பண்ணாங்களா, வெளியே ஃபுல்லா லாக் பண்ணிட்டாங்க. குழந்தைங்கம்மா, எல்லாமே குழந்தைங்கம்மா. பெரியவங்களும் அவங்களை எத்தனையோ பேர் ஜிஹெச்ல அவன் போய் கிட்டத்தட்ட எப்படி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சுதான் என்ன ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு போனாங்க. நான் போய் பார்க்குற வரைக்கும் என் பையனுக்கு அங்கே எந்த ஃபர்ஸ்ட் எய்டும் நான் போய் பார்க்குறேன். என்ன ஸ்ட்ரக்சர்ல வச்சிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.